நான் உனக்கு தங்கச்சாடா? டேய் செங்கல் ரேட்டிய, நான் வந்து உனக்கு தங்கச்சாடா? மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்ன பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். எங்களுக்கும் பேச தெரியும். எங்களுக்கும் பேச தெரியும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்னவோ அதான் பேசணும். இல்ல மாண்பு உறுப்பினர், இந்த கரூர் மாண்பு உறுப்பினர், இந்த கம்பெனி என்ற வார்த்தையை நீங்க வந்து திருமாவே ஒரு தொண்டர்களை அடிக்கிறார், பாத்தீர்களா? அவரை மூச்சு பிடிக்க போட்டு எல்லாரும் அமுக்குன்னு அப்புறம் அடிக்காம என்ன சார் கொஞ்சமா சார் செய்வார்? அப்ப அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்கமறு அத்துமீறு. எப்படி அடங்குவான்? சொல்லியா? நீ தானே சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்கமறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேடை விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேடை விட்டு கீழே இறங்க. இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றது கேளு. கேட்க மாட்டேயா? அவருக்கு கிடைத்த வெற்றியா? ஆமா. எப்படிப்பட்ட சிறுத்தை குட்டிகளை சீட்டாஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? எந்த கட்சி கூட்டமாவது இப்படி நடக்கிறத பாத்துறீங்களா மாலதி? ஒவ்வொரு கூட்டத்திலையும் திருமாவோட கூட்டங்கள்ல இதுதான் நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஏர் கூலர் பிடிச்சி தள்ளி விட்டாரு பாத்தியா? தம்பி இறங்கு, ஏய் மரத்துல ஏறாத இறங்கு, மைக்கிலே சொல்லுவார். இன்னொரு இது பாத்தியா? மொத்த பேனர்ல ஏறி நின்னுட்டு இருந்தாங்க. அடங்க மறு சீட்டாஸ். தர்ஷினி டேய் பகல்ல ஆஃப் பண்ண சொல்ற போய். தர்ஷினின்னு ஒரு பொண்ணு சொல்லிருக்காங்க. ஹாய் மதன் ப்ரோ, அண்ணா ஈரோடு வாங்க ப்ளீஸ். வரேங்க கண்டிப்பா வரேன். டேய் ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யாரு அது? ஏனுமே பண்றானுங்களா? டேய் என்னவனா? 4ஆம் தேதிக்கு மேலதான் இருக்குது உண்மையான ஜனநாயகன் படம். உதயநிதி ஸ்டாலின் எடுப்பார், இவர் எடுக்க மாட்டார். அவர் எடுப்பார், நல்லா சின்னவர் நல்லா எடுப்பார். என்னென்ன பண்ணி நானும் லூசு விட்டேன். இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒருவேளை திமுக வருது நம்ம அதே பேசிடுவோம். திமுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி திருப்பி இவர் பால் டாயிலுன்னு பேசினது, எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு விமர்சனம் பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. டார்கெட் தாவேகா, உதயநிதி ஸ்டாலின் வில் டேக் பொசிஷன். அதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மையான எஸ்ஓபி சொன்னார்ல, திமுக ஒரு தீய சக்தி சொன்னார்ல. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த சந்திரோதயம் படத்திலிருந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக என்ற பாட்டை பெரிய அமுதகான ஆதவன் அப்படியே ஒரு கையை ஆட்டி பாட்டு பாடி தான் சொல்லுவார். புத்தன் இயேசு காந்தி பிறந்த என்ற பாட்டை சந்திரோதயம் படத்திலிருந்து உங்களுக்காக வழங்குகிறோம். வழங்குவது யார் என்றால் மெகா டிவிக்காக உங்கள் ஆதவன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பாட்டா பாடிக்கிட்டு தான் கேட்கிறேன். நம்ம என்னையாது ஒரு பக்கம் பார்த்தா எம்எல்ஏ பாட்டு பாடுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா சபாநாயகர் பாட்டு பாடுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா உணவுத்துறை அமைச்சர் பாட்டு பாடுறாரு. ஐரோப்பிய நாடுகள் நம்மளை சொந்த தாயக மக்கள் போல வந்தால் குடியுரிமை கொடுத்துருது. நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. இல்ல எங்ககிட்ட இருந்து சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து விசா வேணும், குடியுரிமை வேணும், கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்க ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே அவங்க கொடுத்துருது. 400 பேருக்கு மேல வேற கொடுத்துருக்கோம், குடியுரிமை வாங்கி கொடுத்துருக்கோம். அங்க தங்குறாங்க, நம்ம மக்களை ஏத்துக்கிறாங்க. ஆனா நீங்க வேற அதெல்லாம் பொய்யுமா? எனக்கு 5 நிமிஷம் சொன்னா தளபதி வந்தாரு, கொத்து போராட்டா முடிஞ்சிச்சு. நான் 5 நாள் ஜாலியா சுத்திட்டேன். பார்த்தா அவர் வந்தப்போ குளத்தூர் திருவி அழகரே அப்படி சும்மா ஜொலிக்குது. 25,000 30,000 பேர் இருப்பாங்க. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், புரிஞ்சு வச்சா. யாரா இருந்தாலும் இருக்குது, அது சாலினா இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவே தவிர ஜெயிச்சிருப்பேன். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம்.
ஆனா பண்ண மாட்டேன்.